ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு krishna-home-garden. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம கார்டனில் நடந்த ஒரு சின்ன அறுவடை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு அறுவடையை நம்ம சிறப்பாக சிறகு அவரையிலேருந்து ஆரம்பிச்சிருவோம். பாருங்கள், இதெல்லாம் நம்ம க்ரோ பேக்கில் வச்சுருக்கக்கூடிய சிறகு அவரை செடியில் வளர்ந்துருக்கக்கூடிய காய்கள். இதை பறிச்சுக்கிட்டு நம்ம வெளியில் பந்தலில் இருக்க காயும் பறிக்க போகிறோம். இதை நீங்கள் பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கும். இங்கே இருக்கிற காய்க்கும் அங்கே வளர்ந்துருக்க காய்க்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்கும். இப்போ இதை பறிச்சுட்டு நம்ம அங்கே போயிடுவோம். அங்கே பறிக்கும் போது உங்களுக்கே தெரியும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு. இது நம்ம தொடும்போது ஈஸியாக வந்துடுது, கைக்கு பறிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது பறிக்கும்போது. பாருங்க, அடுத்த கொடி பந்தல் பத்தாம மாமரத்தில் ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ காயும் இங்கே க்ரோ பேக் கார்டனில் இருக்கக்கூடிய இந்த க்ரோ பேக்கில் இருக்கக்கூடிய செடியிலேருந்து பறிச்சிருக்கோம். க்ரோ பேக்கில் இந்த பாக்ஸில் தான் இருக்குது இந்த செடி. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பந்தல் கிட்ட வந்தாச்சு. இது வந்து நிலத்துல இந்த குழியில தான் நட்டிருக்கேன் சிறகு அவரைய. இப்போ இங்கே வந்து ஒரு 4-5 ரகத்துக்கு மேலே அவரை கொடிகள் ரகங்கள் இங்கே எல்லாம் கலவையாக இருக்குது. பாருங்க, இங்கே தான் இருக்குது சிறகு அவரை காய். இப்போ இங்கே இருந்து பறிக்க போகிறோம். இப்போ பாருங்க, இதெல்லாம் ரொம்ப சின்னது தான். இப்போ மேலே ஏறி பறிக்கணும். அந்த ஸ்டூலும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் உயரத்தில் இருக்குது, மேலே ஏறி தான் பறிக்கணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், காயெல்லாம் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. ஒரு கை அளவுக்கு இருக்குது, எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. இங்கே இருக்கிறதெல்லாம் இதுதான் நம்ம நிலத்துலையும் இல்லை தொட்டிலையும் வளர்க்குறதுக்கான வித்தியாசம். இதுலேயே நம்மளுக்கு ஈஸியாக தெரியும். பாருங்க எந்த அளவுக்கு செழிப்பாக இருக்குது பாருங்க. காயும் செடியும் சரி, இங்கே எவ்வளோ படர்ந்துருக்கு. ஆனால் உள்ளே வந்து சரியாக படரவே இல்லை. பாருங்க, அங்கே இருக்கிறதெல்லாம் நம்ம ஈஸியாக பறிக்கிறதுக்கு வந்துருச்சு. ஆனால் இது கட் பண்ணவே முடியல காம்பை. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பெரிய காயாக இருக்குல்ல. பாருங்க, இங்கே இருக்க காய் பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கு. பாருங்க எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க. என் கை பத்தலை, இதை கீழே வச்சுட்டு அடுத்தது நம்ம ஏறி பறிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெண்டுத்துக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கு பாருங்க. இது நம்ம வந்து இந்த வெளியில இருக்கக்கூடிய நிலத்துல நடவு பண்ண பந்தல்ல படர்ந்துக்கக்கூடிய கொடியில அறுவடை பண்ணது. இது வந்து நம்ம க்ரோ பேக்ல ஒரு சின்ன தொட்டியில வச்சிருக்கக்கூடிய கொடியில இருந்து அறுவடை பண்ணது. பாருங்க எவ்வளோ வித்தியாசம் இருக்கு பாருங்க. அதனாலதான் ஃப்ரெண்ட்ஸ், எப்பவுமே கொடி வகை காய்கறிகளை எப்பவுமே நிலத்துல நடவு பண்ணணும். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு இடம் இல்லாத பட்சத்துல ரொம்ப பெரிய சைஸ் க்ரோ பேக்கா எடுத்து அதுல நம்ம நடவு பண்ணணும். அப்பதான் இந்த மாதிரி அறுவடை ரொம்பவே பெஸ்டா இருக்கும். பந்தல் இருக்கக்கூடிய மற்ற அவரை ரகங்களை அறுவடை பண்றதுக்கு இன்னும் ஒரு சில நாள் ஆகும். இப்போ அடுத்ததான் நம்ம இங்க இருக்கக்கூடிய நாட்டு தக்காளியை பறிச்சுக்கலாம். இது வந்து யானை தந்த வெண்டை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தோட்டத்தில் இப்போ தான் போட்டிருக்கோம். அது வந்து மழையால் கொஞ்சம் செடி வீக்காக இருக்குது. அதனால தான் அந்த செடியை காட்டலை. அது பார்த்தா கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். அந்த செடி கொஞ்சம் நல்லா தேறி வரும்போது நான் அந்த செடி அப்புறமா காமிக்கிறேன். அதோட வளர்ச்சி கொஞ்சம் சரியில்லை, நான் அது சரியாக கவனிக்கல அந்த செடியை. அதனால தான் காயோட அளவு ரொம்பவே சின்னதாக இருக்குது. யானை தந்த வெண்டைன்றது அதோட பேருக்கு ஏற்ற மாதிரி யானையோட தந்தம் மாதிரி ரொம்ப நீளமாக காய்க்கக்கூடியது. இது வந்து நம்ம தோட்டத்தில் ரொம்ப குட்டி குட்டியாக தான் காய்ச்சிருக்கு. ஏன்னா அது நான் க்ரோ பேக்கில் வச்சுருக்கிறதால அதோட வளர்ச்சி சரியில்லை. நம்ம நிலத்தில் நடவு பண்ணால் ரொம்ப பெருசாக இருக்கும். இந்த காய் செடிக்கு தகுந்த க்ரோ பேக் இல்லை, நான் ரொம்ப சின்ன பேக்கில் வச்சுட்டேன். இப்போ நம்ம அடுத்ததாக சுரக்காய் பறிக்கலாம்.
இது கொஞ்சம் பிஞ்சாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதனால் இதை நாளைக்கு கூட நம்ம பறிச்சிக்கலாம். இது விட்டுறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ குட்டி சைஸில் இருக்குது பாருங்கள் ஒரு பரங்கிக்காய். கொடி காஞ்சி போச்சு. இது இவ்வளோதான். இது சின்ன வெரைட்டி தான், ஆனால் அது இந்த அளவுக்கு சின்னது கிடையாது. இது என்னவோ காரணத்தால் சரியாக வளரல, ஆனால் முத்தி போயிருக்கு. அடுத்ததாக தோட்டத்தில் இருக்கக்கூடிய இன்னும் சில வெண்டைக்காய்கள் இருக்குது, அதை போய் பறிச்சுட்டு வந்துடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அறுவடை ரொம்ப சிறப்பாக நடந்து முடிஞ்சுது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.